ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. நம்ம சேனலில் தொடர்ந்து லாங் சென்டென்சஸ் பார்த்துட்ருக்கோம். நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண லாங் சென்டென்ஸ் வீடியோவில் இருக்கிற சென்டென்ஸ் பேட்டர்னில் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி அதே ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அவன் நடக்கும்னு சொன்ன எல்லாமே வெறும் பொய். ஓகே, ஸோ சென்டென்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா அனைத்தும் வெறும் பொய் இதுலேருந்து சொல்லலாம். இது இங்கிலீஷில் எவ்ரிதிங் வாஸ் ஜஸ்ட் அ லை அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட். ஸோ எவ்ரிதிங்கை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சென்டென்ஸ் என்ன? அவன் நடக்கும் என்று சொன்ன அனைத்தும். கரெக்டா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், அவன் நடக்கும் என்று சொன்ன அனைத்தும் அப்படின்றத நாம் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக ஆக்கலாம். அதை இங்கிலீஷில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸை நம்ம சொல்ல ட்ரை பண்ணலாம். ஓகே, அவன் நடக்கும் என்று சொன்ன அனைத்தும், இதை அவன் அனைத்தும் நடக்கும் என்று சொன்னான் அப்படின்னு நம்ம மாற்றுறோம். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? அவன் அனைத்தும் நடக்கும் என்று சொன்னான். He said everything would happen. கரெக்டா? இப்போது அவன் நடக்கும் என்று சொன்ன அனைத்தும் அப்படின்னு ஆகும்போது everything he said would happenன்னு மாறும் அந்த சென்டென்ஸ். ஓகே, everything he said would happen. ரிமைனிங் சென்டென்ஸ் என்னது? ஏற்கனவே நம்ம எழுதிட்டோம். was just a lie. ஓகே, everything was just a lie. everything டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சென்டென்ஸ் என்ன? everything he said would happen was just a lie. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நாங்கள் நடக்கும்னு நினச்ச எதுவும் நடக்கலை. ஓகே, ஸோ எதுவும் நடக்கலை. எவ்ரிதிங் டிட் நாட் ஹேப்பன். ஸோ ஃபஸ்ட்டு எவ்ரிதிங் வச்சு சொல்லலாம். அதுக்கப்புறம் எவ்ரிதிங்க்கு பதிலாக நத்திங் யூஸ் பண்ணியும் இதே சென்டென்ஸை சொல்லலாம். ஓகே, ஸோ எவ்ரிதிங் டிட் நாட் ஹேப்பன்னு சொல்லிட்டோம். எவ்ரிதிங்கை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சென்டென்ஸ் என்ன? நாங்கள் நடக்கும் என்று நினைத்த எதுவும். ஓகே, ஃபஸ்ட்டு போன சென்டென்ஸ் மாதிரி இது எப்படி சொல்லலாம்? நாங்கள் அனைத்தும் நடக்கும் என்று நினைத்தோம். We thought everything would happen. நாங்கள் நடக்கும் என்று நினைத்த அனைத்தும். Everything we thought would happen. எதுவும் நடக்கலை. Everything we thought would happen did not happen. Nothing யூஸ் பண்ணி இதே சென்டென்ஸை nothing we thought would happen happened. எதுவும் நடக்கலைன்னா இங்கிலீஷில் nothing happened. நத்திங்கை டிஸ்கிரைப் பண்ணி என்ன சொல்லியிருக்கோம்? நாங்கள் நடக்கும்னு நினச்ச எதுவும் நடக்கலை. ஸோ நத்திங் வி தாட் வுட் ஹேப்பன் ஹேப்பன்ட். ஓகே, எவ்ரிதிங் சொல்லும் போது டிட் நாட் ஹேப்பன் சொன்னோம். நத்திங் சொல்லும் போது ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் நடக்கும்னு சொன்னது உண்மையில் நடந்தது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண எக்ஸாம்பிள் மாதிரி இது கிடையாது. இங்கே தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வருது. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், நான் நடக்கும் என்று சொன்ன அனைத்தும்னு இல்லை, நான் சொன்னதுன்னு தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ நான் சொன்னது அப்படின்னா இங்கிலீஷில் என்னது? வாட் ஐ செட்னு சொல்லணும். நான் சொன்ன அனைத்தும்னா எவ்ரிதிங் ஐ செட். ஓகே, ஸோ நான் நடக்கும் என்று சொன்னது அப்படின்னா வாட் ஐ செட் வுட் ஹேப்பன். உண்மையில் நடந்தது ஆக்சுவலி ஹேப்பன்ட். வாட் ஐ செட் வுட் ஹேப்பன் ஆக்சுவலி ஹேப்பன்ட். இப்போ எவ்ரிதிங்கை வச்சு இந்த சென்டென்ஸ் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? தமிழில் எப்படி இருக்கும்? நான் நடக்கும்னு சொன்ன எல்லாமே அனைத்தும் உண்மையில் நடந்தது. எவ்ரிதிங் ஐ செட் வுட் ஹேப்பன் ஆக்சுவலி ஹேப்பன்ட். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிளும் இதே பேட்டர்னில் இருக்குது, பார்க்கலாம். நீ நடக்க போகுதுன்னு நினைக்கிறது எப்போவும் நடக்க போகிறது இல்லை. ஓகே, நீ நடக்க போகுதுன்னு நினைப்பதுன்னு தான் இருக்குது. நினைக்கும் அனைத்தும்னு இல்லை. நீ நடக்க போகுதுன்னு நினைக்கிற எல்லாமே இல்லை, எதுவும் எப்போ நடக்க போகிறது இல்லை, அப்படி இல்லை. நினைப்பதுன்னு மட்டும்தான் இருக்குது. நீ நினைப்பதுன்னா இங்கிலீஷில் வாட் யூ திங்க். நீ நினைக்கும் அனைத்தும்னா எவ்ரிதிங் யூ திங்க்னு எழுதணும். ஓகே, ஸோ நீ நினைப்பது வாட் யூ திங்க். என்ன நினைக்கிற? நடக்க போகிறது என்று நீ நினைக்கிறாய். வாட் யூ திங்க் இஸ் கோயிங் டு ஹேப்பன். வாட் யூ திங்க் இஸ் கோயிங் டு ஹேப்பன் எப்போவும் நடக்க போகிறதில்ல, இஸ் நெவர் கோயிங் டு ஹேப்பன். ஓகே, வாட் யூ திங்க் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இஸ் நெவர் கோயிங் டு ஹேப்பன். ஆல்ரைட், ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டுடேஸ் லெசன். அவங்க கொடுத்ததா அவன் சொன்ன அனைத்தும் நமக்கு வேண்டும். இந்த சென்டென்ஸில் அனைத்தும்னு இருக்குது. ஸோ எவ்ரிதிங்ன்ற வேர்டை யூஸ் பண்ண போகிறோம். அனைத்தும் நமக்கு வேண்டும்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? எவ்ரிதிங் வி நீட். நோ, எவ்ரிதிங் வி நீட்னா என்ன அர்த்தம்? நமக்கு தேவைப்படும் அனைத்தும்னு அர்த்தம். நமக்கு அனைத்தும் தேவைப்படும் இல்லை வேண்டும் அப்படின்னா வி நீட் எவ்ரிதிங்னு சொல்லணும். வி நீட் எவ்ரிதிங். எவ்ரிதிங்கை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சென்டென்ஸ் என்ன? அவர்கள் கொடுத்ததாக அவன் சொன்ன அனைத்தும். ஸோ அவன் சொன்ன அனைத்தும் மட்டும் சொல்லலாம் ஃபஸ்ட்டு. we need everything he said. அவன் சொன்ன அனைத்தும் நமக்கு வேண்டும். we need everything he said. அவன் என்ன சொன்னான்? அவர்கள் கொடுத்ததாக அவன் சொன்னான்.
he said, they gave him. Okay, we need everything he said they gave or they gave him. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, ஐம் பிளானிங் டு கோ ஃப்ரம் ஸ்க்ராச். தட் இஸ் adjective clauses, noun clauses, adverb clauses, இதோட பேசிக்ஸை வந்து மறுபடியும் ஒரு தடவை தெளிவாக டீச் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கிளாஸஸில் யூஸ் பண்ணுற கன்ஜங்ஷன்ஸில் பேசிக்ஸில் டவுட்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி உங்களுக்கும் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். ஐ ட்ரை டு ஸ்டார்ட் some basic lessons on clauses. Okay, thank you so much for watching today's lesson till the very end. I'll see you all in the next lesson. Till then, take care and bye.